அதாவது நம்ம வந்து ஒரு கட்சிக்காரனா பேசல. இந்த தடவ ஒரு பொதுமக்களா பேசணும்னு நெனைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகே ஆட்சியில நல்லது நடக்குதா? கெட்டது நடக்குதா? அப்படின்றது உண்மைய பேசணும். எது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பேசணும், நல்லது நடந்தாலும் பேசணும். அந்த வகையில நமக்கும் டிவிகேவுக்கும் கட்சி சார்பா பஞ்சாயத்து தனியா விட்டுருங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா, நான் யாரு? என் பின்புலம் என்ன? அதெல்லாம் தேவையில்ல. ஒரு குடிமகனா, சாதாரண ஒரு குடிமகனா, போய் அரசாங்கத்தில் ஒரு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு நினச்சி போனோன்னா, அந்த இடத்துல சாதாரண குடிமகனுக்கு லஞ்சம் 200 300 500 இல்லை 1,00,000 2,00,000 இது எவ்வளோ எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஒழிஞ்சிச்சான்னு கேட்டால் அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறேன், ஒரு ரேஷன் கார்டு வாங்குகிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 5 பைசா கொடுக்கல, வேலை ஆகுது. ஒரு குடிமக்கனுக்கு, சாதாரண குடிமக்களுக்கு என்ன தேவை? அது தேவை. அந்த வகையில் டிவிகே அரசை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்துக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் கருத்து. இதில் வந்து நம்ம வீடியோ போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன் வீடியோ போட வேண்டியது வருதுன்னா, இந்த சன் டிவிக்காரன், கலைஞர் டிவிக்காரன் இவனுங்களாம் வந்து இந்த போலி போராளிகள். அதாவது அவன் கட்சிக்காரன் இருக்கிறான், ஊடகத்தில் அவன் ஆள் இருக்கிறான், எல்லா இடங்கள்லையும் சமூக போராளிகளை அவனே உருவாக்கி வச்சுருக்கான். அரசாங்க ஊழியர்களை தந்து வச்சு எல்லா இடங்கள்லையும் அவன் ஆளுங்க இருக்கிறாங்க. இவங்களை வச்சு போலியான மக்களை தூண்டி விட்டு ஏதாவது போராட்டம் பண்ணுறது. இப்போ தான் அரசாங்கம் வந்திருக்குது, நீங்கள் காலி ஆகிட்டீங்க, உடனே அதை கூட கொஞ்சம் 6 மாதம் கூட விடாமல் இப்போ துரத்தி விடாமல் இங்கே அங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை. இந்த சன் டிவிக்காரன், சன் நியூஸ்காரன், இந்த கலைஞர் டிவிக்காரன் இது வரைக்கும் எங்கே தூங்கி நின்றானே தெரியாது. 5 வருஷம் நல்லா. இப்போ வந்து எங்கே போராட்டம் போச்சு, சின்னதாக மக்கள் தும்பினா போதும் உடனே கேமராவை தூக்கின்னு வந்துடுறான். அங்கே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு. இந்த பிரச்சனைகள் எங்கே வேணாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர் இன்னைக்கு கூட நான் பேசுனதெல்லாம் கேட்டேன். மக்களே நீங்கள் லஞ்சம் கேட்டால் கூட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு ரைட். இது இந்த வார்த்தை கூட முதல்வர் ஸ்டாலின் வாயிலேருந்து வராது. அவர் எங்கே போனாலும், கல்யாணத்தில் போனாலும், எந்த கருமாதிக்கு போனாலும் அங்கே போய் இது சனாதன ஒழிக, பிஜேபி ஒழிக, பாஜக உள்ளே வந்துடும், இதையே பேசியே ஓட்டிட்டு ஒரு ஒரு ஆஃபீஸில் போனால் எந்த வேலையும் நடக்காது. ஒரு திமுககாரன் குண்டர் அங்கே உட்காந்துருப்பான். அதாவது யூனிஃபார்ம் இல்லாமல் அங்கே உட்காந்துருப்பான். எல்லா ஆஃபீஸ்லேயும் இவனுங்க தான் உட்காந்துருப்பானுங்க. யாருக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும், மக்கள் அந்த அரசாங்க ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. அங்கே திமுககாரன் தான் இருப்பான். திமுககாரனை போய் பார்க்கணும், ஆஃபீஸில் இல்லை, முன்னாடியே அவனை போய் பார்த்துடணும், அதுக்கப்புறம் போய் ஆஃபீஸில் போய் பார்க்கணும். எந்த ஒரு வேலையுமே நடக்காது. அதே விஷயம் அதிமுக ஆட்சிலையும் பொருந்தும். இங்கே இந்த குண்டர் போய்டும், அந்த குண்டர் உட்காந்துருப்பான். இவ்வளோ தான். ஆனால் இந்த புதுசாக வர இந்த ஆட்சியில் இனிமேல் அவங்க எப்போ கொள்ளடிக்கிறாங்களோ இல்லை, அது ரெண்டாவது விஷயம். இது வரைக்கும் நடக்கிற ஆட்சியில் அதாவது இந்த ஊழல் சம்மந்தப்பட்ட மேட்ரு வரைக்கும் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. நான் வந்து ஜோசப் விஜய் அவர்களை இது வரைக்கும் கரூர் விஷயத்துலலாம் நாங்களாம் அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் தடவையாக இப்போ பாராட்டுறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த ஊடகங்களில் வெறுப்பான செய்திகளை வேண்டுமென்றே நிறைய செய்திகள், இப்போ தொழில்துறை அமைச்சராகட்டும், நிறைய அமைச்சருங்களாம் இருக்காங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க பண்ணுறாங்க, அவங்க லெவலுக்கு ஏதோ வேலை செய்கிறாங்களே. நீங்கள் வேலையே செய்யலையே, திமுககாரன் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, எங்கே பணம் வரும் வசூல் பண்ணுறது, பொதுமக்களை பார்க்கவே மாட்டிங்களே. ஆனால் அந்த ஃபீல்டுக்கு போகிறான், ஏதோ பண்ணுறான், அதை கிண்டல் பண்ணுறீங்க. கீர்த்தனை வந்து சரியாக பண்ணல, அங்கே போய் இவங்களை ஆய்வு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துன்னு வந்து லாஸ்ட் பெஞ்சு பாரு இங்கிலீஷ் பார்த்துன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்துறது. ஏதோ அவங்க கொள்ளை அடித்தாங்களா, இல்லை அடுத்த ஊரில் திருடினாங்களா, இந்த பைசாலாம் இதை பற்றி பேசினா கூட பரவாயில்ல. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. மக்களுக்கு முக்கியமான பிரச்சனையே நம்ம போய் ஒரு வேலை செய்கிறோமா, அந்த இடத்துல ஸ்கூல் பசங்களுக்கா, அவங்களுக்கு அந்த சாதகமான முட்டை கிடைக்குதா, சத்துணவு கரெக்டாக கிடைக்குதா, யூனிஃபார்ம் கரெக்டாக கிடைக்குதா, கல்வி கரெக்டாக கிடைக்குதா, அதான் ஆய்வு பண்ண தான் செய்வாங்க. நீங்களாம் எதுவுமே செஞ்சது கிடையாது. கரூரில் போலியான நீலி கண்ணீர்லாம் வடிச்சிங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சட்டசபையில் லைவ் போடுறாங்க, எல்லோரும் பார்க்குறீங்க, நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்க. திமுககாரன் இருந்தான்னா இல்லை வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி,
அதிமுக வந்தாலும் லைவ் போட மாட்டீங்க, நீங்கள் பேசுகிறதே கேட்பீங்க, வெளிநடப்பு செய்வீங்க, என்ன நடந்ததும் தெரியாது. இப்போ மக்கள் லைவாக பார்க்குறாங்க. இதெல்லாம் பாராட்டுதலுக்குரியது இல்லையா? அந்த வகையில் இதெல்லாம் திமுக ஏன் செய்யலை? இங்கே உட்காந்துக்கிட்டு திமுக இந்த டிவி கட்சி கூட இவங்க எதிர்கட்சியாக கரெக்டாக செயல்பட்டாங்கன்னா உண்மையான விஷயங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஃபேக்காக நெரேட்டிவ் செட் பண்ணுறேன் இதெல்லாம் உங்களை பார்த்துட்டாங்க. நீ ஏற்கனவே எவ்வளோ ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணீங்க, ஒரு கூட்டணி கட்சிக்கும் எத்தனை கோடி செலவு பண்ணீங்க, இவனெல்லாம் இத்தனை கோடியெல்லாம் கொடுத்து கூட அங்கே போட்டிருக்கான். இனிமேல் திமுக இந்த காசை நம்பி நீங்கள் நின்னீங்கன்னா எலெக்ஷனில் துரத்தி அடிப்பாங்க. இனிமேல் இந்த திமுகவுக்கு வந்து இங்கே வேலையே கிடையாது. இவ்வளோ தான் நம்ம சொல்கிற விஷயம். தப்பு பண்ணுறாரா ரைட் பண்ணுறாரா, கொள்ளை அடிக்கல. அதாவது முதல்வர் பற்றினா ஏற்கனவே இப்போ சினிமாவில் அதிகமாக சம்பாரிச்சிட்டாரு, இனிமேல் சம்பாதிக்கணும்னு ஒன்றும் அவசியம், பெரிய அளவில் ஒன்றும் அவசியம் இல்லை. இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போகணுமே அப்படின்ற ஒரு அதில் சின்ன சின்ன ஃபால்ட்டுங்கள்லாம் இருந்தாலும் அது ஒரு இந்த இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் பேசுறதுக்காக இந்த காணொலி, அதனால் கெட்ட விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசுவோம். நம்ம எதிர்கட்சியாக விமர்சனம் பண்ணுவோம், நாங்கள் பண்ணுவோம், இதோட நிறைய பண்ணுவோம். ஆனால் ஒரிஜினலாக பண்ணுவோம். ஃபேக்கான நெரேட்டிவ் செட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உண்மையிலே நல்லது பண்ணுறாரா பாராட்டணும். அந்த வகையில் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் மனதார நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இது நான் மட்டும் சொல்கிற கருத்தை வச்சு நான் என்னுடைய சொந்த கருத்தும் இருக்குது. மொத்தவங்க வெளியிலலாம் என்ன பேசிக்கிறாங்கன்றனால அந்த வகையில் எல்லா இடத்துலையும் லஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சியே பாராட்டுது இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒழிச்சிட முடியுமானா எந்த கொம்பனாலையும் முடியாது. திருடனாய் பார்த்து திருட்டை ஒழிக்கலைன்னா திருந்தவில்லைன்னா திருட்டை ஒழிக்க முடியாது. அதுபோல் இவங்க எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. டிவிகே பாதை சரியான பாதை, அதை கரெக்டாக எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய அன்பு வேண்டுகோள். என்னை அப்படியே இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, இந்த கருப்பு சட்டை கூடலாம் அதிகமாக போகாமல் நல்லது செஞ்சாருன்னா கொஞ்சம் மக்களுக்கு ரொம்ப நல்லது. கூட்டணி சரி கிடையாது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியான ஃபுல் சீட்டு இருந்ததுன்னா இவங்களாம் எதிர்பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் அவங்கள வச்சு ஓட்டுறாரு. நம்மளுக்கு அந்த கூட்டணி கட்சிக்கெலாம் பிடிக்கலைன்னா கூட அதையும் தாண்டி தான் இந்த பாராட்டுகள் அவருக்கு. தனிப்பட்ட முறையில் அந்த டிவிக்கு அந்த முதல்வர்கள் மட்டும்தான். சுற்றி இருக்கிறவங்களாம் கரெக்டாக இருக்கிறாங்களாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த லாட்ரி மாதிரி அதெல்லாம் விட்டுருங்க. நம்மள நிர்மல்குமார் கரெக்டாக செயல்படுறாரா? அம்மா கரெக்டாக செயல்படுறாரு. கீர்த்தனா செயல்படுறாங்களா? அம்மா கரெக்டாக செயல்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய அமைச்சருங்க, இது சின்ன சின்ன புதுசாக வந்துக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து உண்மையிலே வந்து அருமையாக செயல்படுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவன் தான் நல்லா பணம் கொட்டை தின்னு கொட்டையை போடுறவனுங்க. அவனுங்களை மாரி ஆட்களை விடவே கூடாது. இளைஞர்கள் மட்டும்தான் இந்த வாய்ப்பு, புதியவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கொடுக்கணும். அவன் தான் பயந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்வான். இது செஞ்சால் மாட்டிப்போமோ, அது செஞ்சால் மாட்டிப்போம். அவன் ஊழலில் நம்பர் 1. அதை ஊழல் செஞ்ச பணத்தை மறைக்கிறதுலேயும் நம்பர் 1. அவனை மாரி விஞ்ஞான திருடன் இந்த உலகத்திலே கிடையாது. இவனுங்களை மறுபடியும் இதோடு இந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டே வரணும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம்.